வீட்டில் இருக்கிற ப்ரெட்டை வச்சு ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான ப்ரெட் பீஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் அதை ஏர் ஃபயரில் தான் செய்ய போகிறேன். ப்ரெட்டோட அந்த 4 எட்ஜஸும் கட் பண்ணிவிட்டு சென்டர் பார்ட் எடுத்துக்கிட்டால் போதும். அந்த சென்டர் பார்ட்டில் பீஸா சாஸை தடவிக்கணும். நம்ம பீஸா சாஸ் வந்து ஹோம்மேட் பீஸா சாஸ் தான். இதை நான் கார்த்தால தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த பீஸா சாஸை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மொசரல்லா சீஸு உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற காய்கறி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை கொஞ்சம் மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்ருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் அதே நீல வாக்கில் தான் கட் பண்ணி சேர்த்துட்ருக்கேன். வீட்டில் கொஞ்சம் மஷ்ரூம்ஸ் இருந்தது, அந்த மஷ்ரூம்ஸையும் நான் ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு, எனக்கு கொஞ்சம் காரம் பிடிக்குன்றதுனால கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஆலப்பினோஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இன்னும் சீஸியாக வேணுன்றவங்க மேலே கொஞ்சம் சீஸ் துருவிக்கலாம். நான் இதை ஏர் ஃப்ரையரில் 10 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி வைக்க போகிறேன். வச்சாச்சு. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பேக் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நம்மளுக்கு ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு ஆரிகேனோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் தூவிட்டு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டே ஒரு பீஸா செய்ய முடியும். எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் இல்லாத, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஒரு ஹோம்மேட் பிரெட் பீஸா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.